ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐடியாஸ்னு இப்போ நான் எங்கே பார்த்தீங்கன்னா கடல் ரசம் வந்திருக்கேன். காரில் குழு குழுன்னு வந்தேங்க. ஆக்சுவலாக இந்த வெயிலில் சாப்பிடலாம் சொல்லிட்டு வெயில் வந்தோடனே வெளியில் எனக்கு ஒன்று துபாய் மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, சவுதி ஃபீலிங் ஆகிடுச்சு. அப்புறமா சரி நம்ம லைட்டிங் வந்து குறைச்சிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வேகமாக குறைச்சிக்கிட்டு இப்படியே மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே நிற்கிறேன்னு அப்போ தான் நமக்கே தெரியுது அந்த வெயிலாக இருக்குது. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடல வந்து இங்கே வந்து கடல் ரசாவில் வந்து மெயின் எப்படின்னா சூப்பராக வந்து பரிமாறுவாங்க நாச்சியான்னு சொல்லிட்டு. அது நாச்சியாக பரிமாறுவாங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி பரிமாற மாதிரி இருக்கும். இங்கே நூறுப்பள்ளி பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கடல் ரசா. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ் இருக்கும். அந்த சைடில் அப்படியே வந்திங்கன்னா பைபாஸில் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா டீலாம் சாப்பிட்லாம். சூப்பராக டீ பால் அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்லாம். அது வந்து பிஎஸ்ஆர் டவர் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அங்கே இருக்கும். அது பக்கத்தில் வந்து கடல் ரசா இருக்குது. இங்கே தான் வந்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம உள்ளே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது என்னென்ன டேஸ்ட் இருந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு, மீன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படி பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து இப்போது எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த இடத்துல சாப்பிடும்போது. எப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டில் எப்படி பரிமாறுவாங்களோ வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாமே ஓனாக செஞ்சு ஒரு அரைச்சி ஓனாகவே பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே தான் போகிறோம். இந்த கடல் ரசான்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த போர்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர்மேன் இருக்கும். அந்த ஃபிஷர்மேன் ஜூம் பண்ணி காமிக்கணும் பார்த்தீங்களா, காமன் மாதிரி இருக்கும். ஃபிஷர்மேன்னா கடல் ரசம்னா என்ன பார்த்தீங்கன்னா கடல் நீஞ்சி போனால் இந்த சைடு போனால் இறால் இருக்கும், நண்டு இருக்கும், என்னென்ன இருக்கும் எல்லாமே கடலில் மீஞ்சி பார்க்கலாமா அந்த மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. சூப்பர் தரமாக இருக்கும். வாங்க உள்ளே போய் சாப்பிடுவோம். உள்ளே போகிறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். வாங்க உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு நம்ம சுவாரஸ்யமாக சாப்பிட்டு நேரம் பாருங்கள். ஃபுல்லாக வீடியோஸ் மிஸ் பண்ணால் லாஸ்ட் டைம் பாருங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்டில் ரிவ்யூ தரேன் உங்களுக்கு. ஓகேவா, நம்ம காரை பார்க் பண்ணிடுச்சு. கிச்சனில் உள்ளே போவோமா. கடல் சாப்பிட வச்சு ஃபஸ்ட்டு வந்து கேசரி. ஓகேவா, அருணாசி கேசரி. அது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா சட்னி. ஓகேவா, வெங்காய சட்னி சொன்ன மாதிரி இருக்குது. அப்புறமேல கத்திரிக்காய் சட்னி பார்க்க மாதிரி சூப்பராக இருக்குது. அப்புறம் என் பையனுக்கு வந்து பிரியாணி வாங்கினேன். அவன் எக் எடுத்து தனியாக வச்சான். அப்போ எக்குக்குள்ளே ரைஸுக்குள்ளே கோழி அப்படிங்கிற மாதிரி அவன் செம்மையாக சாப்பிட்டு கொட்டி அப்படியே சாப்பிட்டான். உள்ளே சிக்கன் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக சோறு ஒன்று எடுக்கிறாரு, அவர் மேலே போட்டு சாப்பிடுவார், வேறு பிரச்சனை. சாப்பிட்டாப்புல ஸ்டஃபினே வேறு சாப்பிட்டுருக்காப்புல. நானும் எங்கள் ஃபேமிலியோடு தான் வந்தேன். ஆக்சுவலாக இப்போ மீன் பார்த்துட்டுருச்சிங்க. மீன் குழம்பு எனக்கு ஒரு வாளிக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் ஒரு கறி குழம்பு வந்துடுச்சு. அப்புறமேல ஒரு சிக்கன் குழம்பு வந்துடுச்சு. இது 3 குழம்பு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்டென்ஸாக வரும், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல வந்து இதை எடுத்து அப்படியே பாருங்கள். அந்த குழம்புக்குள்ளேயே ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு சின்ன சதைகள் கறி இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அப்படியே பிரியாணிக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் அதான் கலந்து உரையாட கடல் ரசம்னா ஒத்துமை வேணும். ஓகேவா, அப்படி தாங்க ஸ்பென்ஸாக சாப்பிட்லாம். ஃபிஷ் ஆனதுக்கு பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஃபின்ஸ் டேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் மட்டன் கறியும் எடுத்துட்டாப்புல. மட்டனும் வந்துருச்சு. மட்டனும் சாப்பிட ரெடியாக இருக்காங்க. எங்கள் ஒய்ஃபு ஒரு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அதை எடுத்து அழகாக பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி வச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்துட்ருக்கீங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பச்சடியும் சாப்பிட்டுட்டேன் எப்படி சரி சொல்லிட்டு வெங்காயமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கீரை வைக்காங்க. நாச்சியை வந்து இதில் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. கீரை வந்து அவ்வளோ வைப்பாங்க, கேக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ரைஸ் வைக்கிறேன். ரைஸ் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு நெருங்கியவங்களாம் தெரியும். அந்த மீன் குழம்பு எடுத்து போடும்போது மீன் ஹெட்டு வந்துடும், தலை வந்துருச்சா, ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆனத்தத்து மேலே அப்படியே ஊற்ற போகிறோம். ஊற்றி அப்படியே ஒரு பிணைஞ்சி அடிச்சுன்னு வச்சுக்கலாம். சாப்பாடு அப்படி தாங்க இருக்கும். பிணைஞ்சிட்டேன். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், ஒரு பிணைஞ்சிட்டேன்னா எடுத்து வாயில் வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு வச்சிங்களேன், அப்படி உறிஞ்சி வச்சுங்களேன், ஒரு கவுச்சி கூட இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீனில் வந்து ஹெட்டுக்கு ஓரத்து செம்ம சதம் இருக்கும், அது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கனவா தொக்கும்பாங்க. ஆக்சுவலாக வந்து சாப்பாவில் வந்து கனவா இறால் தொக்கு அது நம்ம சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு சோத்தில் பிணைஞ்சி அப்படியே நான் சாப்பிட்றேன் பாருங்கள். ஆஹா, அப்புறமா கனவானா எனக்கு உயிருங்க. அது கனவா தொக்குங்க. அது கனவா அதையும் எடுத்து நான் அப்படி பிணைகிறேன் பாருங்கள். பிணைஞ்சி எப்படி சாப்பிட்டோன்னா சம்பால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் வீட்டில், தேங்காய் சம்பால்லாம். அதெல்லாம் என்ன, இது சாப்பிட்டு பாருங்கள். கனவா சாப்பிட்டா எடுப்பு உள்ள உடம்புல 5 விரல் ஒரு விரல் உள்ளே போகுதுன்னா பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரிமாறுறது தான் சூப்பர் டைப். இப்போ நம்ம கறி குழம்பு கொஞ்சம் ஊற்றுறோம். ஆக்சுவலாக நாச்சியா வந்து கேட்டவுடனே கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கேட்பேன் கொடுப்பாங்க. டக்குன்னு மோர் கேட்டாலும் ஒரு பாட்டில் டப்பாவில் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, டம்ளரில். அந்த மாதிரி டைப்பு. நம்ம சிக்கன் பாருங்கள், அதையும் போடுறேன், எல்லாத்தையும் போடுறோம், எல்லாமே சாப்பிடுவோம். நல்ல ஒரு நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நல்லா பயன்பெறலாம் அப்படிங்கிற வீடியோ. கண்டிப்பாக கடல் ரசா கடைக்கு வாங்க. நாச்சியா வந்து பரிமாறுவாங்க. அவங்கள வந்து கேட்டு ஆனின்னு பாருங்கள். நாச்சியான்னு கூப்பிட்டாவே சொல்லுவாங்க, நாச்சியா சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டில் எப்படி நம்ம அம்மா தங்கச்சி எப்படி பரிமாறுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பரிமாறுவாங்க. நம்மளுக்கே ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துடும். அவ்வளோ சூப்பராக பரிமாறுவாங்க. நல்லா என்ன வேணும்னு கேட்பாங்க, கேட்டு கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்ட ஷாய் நிறையா
ஆஹா செம்மையாக இருக்குது. அதில் ரசம் வந்து என்ன தான் இருந்தால் என்ன சாப்பிட்டோம் கல்யாணம் சமையல் சாதம் காய்கறி பிரமாதம்னா ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு இப்படி குழப்பி அடிச்சு வச்சுங்களேன் ஆக்சுவலாக செரிச்சு விட்ரும் குடிக்கணும் அப்படியே ஊற்றணும் அப்படியே அருவி மாதிரி ஊற்றணும் ரசத்தை ஊற்றி ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுமாதிரி நான் மோரை கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக ரொம்ப சாப்பிட்டுட்டேன். ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. எங்கள் ஆல் ஃபேமிலியும் இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம், நானும் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இங்கே வந்து சஃபின் குட்டி பயலுக்கு வந்து சென்னத்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அப்படியே சேர்ந்து பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட சாப்பிட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் நிறையா கட்சி ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது, நிறையா போகணும் வரணும், சினிமா ஒர்க் இருக்குது, பெண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அது இடையில வந்து சாப்பிட்டு போனால் தெம்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் கடல் ராசாக்கு வந்துடுவேன் ஆக்சுவலாக. ஏசியும் குழுக்குன்னு இருக்கப்போ பாருங்கள் மோர் பாருங்கள் சைடில் ஊற்றுறேன். மோர் அப்படியே லைட்டாக அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கூலிங்காக இருக்குது. இருக்கிற இடமே வந்து ஏசி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் தான் இங்கே மெயின். ஓகேவா, நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு வயிறு திருப்தி அனுப்பி விடுறது வந்து அந்த அந்த ஒரு நாச்சியா அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சேன். கடரசன் வந்தால் எனக்கு நாச்சியா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி பரிமாறுறாங்க. நம்ம கேட்க ஒரு நம்ம நினைப்போம் சில ஹோட்டலாம் டென்ஷன் ஆகும், என்னடா எப்படா வரும், எப்போ போக போகிறோம், லேட்டாக டிலே ஆகும், அதுமாதிரி இருக்காது. என்ன வேணும் பார்த்து வச்சுருவாங்க. சூப்பராக இருக்கும். என்ன வேணும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் நாச்சியாவுக்கு எனக்கு அவங்களுக்கு ஒரு 100% ரிவ்யூ கொடுக்கலாம். நான் இந்த வீடியோஸ் எடுக்கிற காரணமே வந்து அவங்களுக்காக தான். ஓகேவா, சூப்பருங்க. நான்வெஜ் மீல் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைஸ் இருக்கும், ஒயிட் ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனவா தொக்கு இருக்கும், அப்புறம் இறால் தொக்கு இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்கும், மட்டன் குழம்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும். ஆக்சுவலாக வந்து மீன் வந்து நமக்கு வந்து ஹெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹெட் இருக்கும், சத்தில் மீன் வரைக்கும் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவர்லேயும் ஒரு மாதிரி ஒரு நாலு ஃப்ளவர் வரும். இன்றைக்கி வந்து நான் சாப்பிடும்போது என்ன வச்சுருந்துச்சிங்கன்னா பைனாப்பிள் வந்து அந்த ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆனியன் கொடுத்தாங்க, கீரை ரொம்ப முக்கியம், கீரை கொடுத்தாங்க. இது எல்லாமே சர்வீஸ் பண்ணுறது வந்து நாச்சியா வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணாங்க. இந்த நாச்சியா சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம கேட்குறதுக்கு என்ன முன்னாடியே என்ன வேணும் அது இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் மினரல் வாட்டர் பக்கம் வரும். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணியும் இங்கே செம்மையாக இருக்கும். ஓகேவா, பிரியாணி வந்து உங்களுக்கு வந்து பிளேன் பிரியாணியும் இருக்குது, சிக்கன் பிரியாணியும் இருக்குது. செம்ம ரேட்டாக இருந்தாலும் செம்ம கம்மியாக ரேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கடரசான்னு என்னதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படியே நீஞ்சிட்டு போகலாம். உங்களுக்கு எங்கே போகலாம், இங்கே போனால் பார்த்தா நண்டு இருக்குது, இங்கே போனால் கனவா இருக்குது, இங்கே பார்த்தா இறால் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபிஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாச்சியா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு ஒரு கேட்லாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க என்ன வேணும் சொல்லிட்டு சர்வீஸ் சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி அவங்க ஃபேமிலி வந்து எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியை அவங்க கவனிக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தால் சரி தான், ஜென்ஸாக லேஸ் வாங்கணும். நாச்சியா குட்டிங்கன்னா அழகான முறையில் என்ன வேணுங்கிறது நமக்கு ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு எதாவது தேவைப்படுதுன்னா உடனே எடுத்து நிற்பாங்க, வேணுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சூப்பர் சர்வீஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோட்டலில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் அது பெருமைக்கெலாம் சொல்ல, நாச்சியா வந்து செம்ம டேலண்ட்டு, நல்லா வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கடரசா வந்தால் உட்காந்து வந்து வரத்துக்கு முன்னாடி நான் கேட்பேன் நாச்சியா இருக்காங்களா, அவங்க வருஷம் நான் சர்வீஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நீங்களும் வந்து உட்காந்தோடனே டேபிளில் நாச்சியா மேடத்தை வந்து யூடியூப்பில் பார்த்தேன், அங்கே சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் அம்மா எப்படி சமைச்சு உங்கள் சோறு வச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி சூப்பராக அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கடரசா விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.